எல்லாமே அது என்ன பொருள் வைக்கணும், எதுக்காக வைக்கிறோம், இல்லை என்ன விளைவு வரும், ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்களை அண்ணன் சொல்ல முடியும், தம்பி சொல்ல முடியும். அதிகாரிகள் வைக்கும்போது அது என்னன்னு கேட்கணும்ல. அதுக்கு உத்தரவு போடுறது யாரு, யார் வடிவமைக்கிறா, சரியா வருமா? இந்த பாலை பேருந்து நிலையத்தில் பேர் அண்ணாச்சி, நம்ம பாலை பேருந்து நிலையத்தில் அந்த பேர் பலகை வயசாகும். அது அந்த வண்ணமும் எழுத்து வண்ணமும் அந்த சுவர் வண்ணமும் ஒரே வண்ணமாக இருக்கும். ஆங்கிலத்தில் கருத்து ரைட்டு. இது என்னன்னா ஐ லவ் சென்னை, ஐ லவ் கோவை அந்த கான்செப்ட் தான் வச்சாங்க. ஆட்சி மொழி சட்டம் இருங்க முதலமைச்சர் எவ்வளவு நாளா நான் கொடுத்துருக்கேன், இப்ப பேசுறீங்க என்ன விஷயங்கள் கேள்விக்குரிய கொலை விழுந்து போனாச்சு, கொலை விழுந்து போனாச்சு. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் விஷயம் இல்ல, என்ன நடந்திருக்கு காமிச்சாரு. அப்போது இந்த கான்செப்ட் தான் செஞ்சிருப்பாங்க. அது வேணா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நீங்க எல்லாம் பேசுறீங்க. ஒரு மனுஷன் 20வது முறை மனு கொடுத்தா என்ன பொருள், என்ன விஷயம் நடந்துச்சு? நீங்க சிரிச்சே தான் எனக்கு வருத்தம். அப்படி சிரிச்ச கிடையாது. கொலை விழுந்து என்ன பண்ணுவீங்க? தயவு செய்து இது சம்பந்தமா பேசுங்க, சரியா? நீங்க அதைத்தான் சொல்றேன். நீங்க இது சம்பந்தமா பேசுங்க. அதே தான் சொல்றேன். 20வது முறை மனு கொடுங்க, 2020 பிறந்த நாள்ல இருந்து கொடுங்க சொன்னாங்க. இவர் என்ன காமிச்சாரு, அப்ப நான் சொன்னாவோ இது எல்லா பக்கம் பண்ணனால பண்ணிருக்காங்க. மாத்திரம் நம்ம தூத்துக்குடி மாத்த வச்சுட்டோம். நம்ம சொல்றேன் அடுத்த பிரச்சனை பேசுறதுக்குள்ள நீங்க சங்கடப்பட நான் என்ன பண்ண முடியும்? நம்ம தூத்துக்குடின்னு நம்ம எல்லாமே நம்ம தூத்துக்குடி தமிழ்ல வந்துட்டாங்க. நம்மள செய்வோம். நீங்க சமுதாய நலன் தமிழ் நலன் வார்த்தைக்கூடிய அளவுக்கு நான் கொண்டு வந்தேன். இந்த சமயத்துல வச்சு நான் கொண்டு வந்தேன். 10 நாள் டைம் தரோம். இல்ல 10 நாள் தான் பண்ணணும். அவ்வளவுதான் 10 நாள் டைம். இல்ல நாங்க என்ன நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம். தாயின் மொழி மறந்தோ தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ தாயின் மொழி மறந்தோ தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ தாயின் மொழி மறந்தோ தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ. நம்முடைய தமிழ்நாடு அரசு நேற்றையிலிருந்து புரட்சி கவிஞர் தமிழ் தேசிய விடுதலை பாவலர் பாரதிதாசனுடைய 134வது பிறந்த நாளை முட்டு ஆட்சி தமிழ் வாரம் என்று அறிவித்திருக்கு. இந்த பேருந்து நிலையம் திறந்த காலகட்டத்திலிருந்து 21 முறை வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களுக்கும் இந்த ஐ லவ் என்பது கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தவறான பொருள்படும்படி காட்சியளித்து கொண்டிருக்கு. நான் கண்ணு முன்னாலே பார்த்து படமே எடுத்து காட்டிட்டேன். ஒரு பையன், ஒரு இளைஞன், அங்கே 4 பிள்ளைகள் நிற்கிறாங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பார்த்து ஐ லவ் யூனா அந்த பிள்ளை சண்டைக்கு வந்துட்டான். அப்புறம் நான் ஒன்றே சொல்லலை, இதில் எழுதின படித்தேன்னா. அப்புறம் நான் அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு படம் எடுத்துக்கொண்டு மேயத்தையும் கட்டினேன், ஆணையத்தையும் கட்டினேன். இதுக்கு முன்னாலே இருந்த ஆணையர், அவர் பேர் என்ன, மராட்டியர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எங்களுக்கு பெரிய தகராறு. தொடர்ந்து சொன்னான். மேயர் சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது வேணும் பண்ணிக்காங்க, பண்ணால் தான் இதுக்கு விடிவு வரும்னு மேயரே சொல்லிட்டாங்க. அதனால இப்போ நாங்கள் ஜனநாயக வழியில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஆரவாரமும் இல்லாமல் கருப்பு துணி போட்டு மூடியிருக்கோம். இனிமேலாவது இப்பொழுது ஆட்சி தமிழ் வாரம் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. முழுக்க முழுக்க தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை எல்லா துறையிலையும் நடைமுறைப்படுத்தணும்னு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, அரசாணை. பொதுமக்களுக்கு வைக்கக்கூடிய அறிவிப்பு பலகைகள், பெயர் பலகைகள் தனியாராக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் 1975 575 1975 அரசாணை எண் 1541 1982 349 1987 291 1990. இது அல்லாமல் 18/7/2017 எங்களை போன்றவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுத்து வழக்கு நீதி பேராணை இருக்கு.
அரசின் ஆணைப்படி ஆட்சி மொழி சட்டப்படி அறிவிப்புல இருக்கணும்னு. ஐ லவ் யூன்னு எதுக்கு எழுதி வைக்கணும்? நெல்லையை நேசிக்கிறேன்னா தமிழன் படிக்க மாட்டானா? இங்க வெள்ளைக்காரனா வந்து இந்த பேருந்து நிலையத்தில் நகர பேருந்து நகர பேருந்து பேரூர் பேருந்து கூட இல்லை, முழுக்க முழுக்க நகர பேருந்து. இந்த நகர பேருந்து ஏறக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க நெல்லை மாநகர மக்கள், சுற்றுவட்டார தமிழ் மக்கள். அவங்களுக்கு ஏன் இந்த ஆங்கில எழுத்து கொடுக்கணும்? ஐ லவ் யூனும் இது பிள்ளைகளுக்கு தவறான வழிகாட்டும்ல. ரெண்டாவது, உடஞ்சி போச்சு. இதுல இருட்டு நேரத்தில் ஒரு முதியவர் அல்லது ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைகள் வந்து தெரியாமல் கை வைத்தானா உயிர் இழப்பு ஏற்படும். அப்ப எத்தனை மணி மனு கொடுத்துருக்கோம்? இந்த மாநகராட்சி தூங்குகிறதா இயங்குகிறதா? நடவடிக்கை எடுங்க. எனவேதான் மாநகராட்சிக்கு உணர்த்தும் வகையில அமைதியாக இந்த எழுத்தை கருப்பு துணி போட்டு மூடி இருக்கிறோம். இனிமேலாவது மாநகராட்சி விழித்து கொண்டு இந்த ஐ லவ் யூங்கிற ஆங்கில எழுத்தை மாத்திட்டு நெல்லை, நான் நேசிக்கும் நெல்லை, எனது அழகிய நெல்லை, அல்லது சுற்றுப்புற சூழலுக்கு இன்றைக்கு இந்திய அளவில் நெல்லை பெயர் வாங்கியிருக்கு, அந்த பெருமையை சொல்லக்கூடிய வகையில் இப்ப நெல்லை நம் பெருமைன்னு எழுதி வச்சிருக்காங்க. நாங்க போய் சால்வு போட்டோமா இல்லையா? பாராட்டு தெரிவிச்சோமா இல்லையா? நாங்க மனு கொடுத்த பிறகு இந்த பேருந்து நிலையமே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு ஆட்சி மொழி சட்டப்படி எழுதியிருக்காங்க. அதை நாங்க பாராட்டுகிறோம், வாழ்த்துக்கிறோம். முதல்ல திறந்து பாலை பேருந்து நிலையம் ஆங்கிலத்தை பெருசா மேல வச்சுட்டு தமிழை கீழே வச்சுட்டாங்க. நான் தகராறு பண்ண போய் ரெண்டையும் பிரிச்சு வச்சுட்டான். இன்னைக்கு அந்த எழுத்தை படிக்கவே முடியாது. அங்க தொடங்கின போராட்டம் 2021. அப்புறம் அறிவுசார் பூங்கா, புதிய பேருந்து நிலையம். அறிவுசார் பூங்கால 20 ரூபா கட்டணம் நம்ம தான் கொடுத்து உள்ள போறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. ஏன் தாய்மொழியில் இல்லை? அந்த பெயர் பலகை மட்டும் அறிவுசார் பூங்கான்னு எங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவு அறிவுசார் பூங்கான்னு வச்சாங்க. எல்லா நிலையிலையும் இந்த இயற்கை அரசாணைப்படி தமிழில் மாற்றி, அதாவது 5 அங்குல உயரம் தமிழில் இருக்கணும், சொற்களும் தமிழ்ல இருக்கணும். ஆங்கில சொல்ல தமிழ்ல எழுதக்கூடாது, சுப்ரீம்னு எழுதக்கூடாது. சொற்கள் 5 அங்குலத்தில் இருந்தா 3 அங்குலத்தில் ஆங்கிலத்தில் இருக்கலாம், 2 அங்குலத்தில் அவன் விரும்புல மொழியில இருக்கலாம். அதுக்கு அரசாணை விதிமுறை சொல்லுது. அதன்படி வச்சுட்டு போக வேண்டியதுன்னா பிளாஸ்டிக்னு இருக்கக்கூடாது. நெகிழியை தடை செய்வோம், அதை பாருங்க, பிளாஸ்டிக் தடைன்னு இருக்கு. நெகிழி தடை செய்யப்பட்ட பொருள்னு இருக்கணும். அரசை இப்படி வந்து ஆங்கில சொல்ல திணிக்குது. பாலை பேருந்து நிலையத்தில் சமூக நலத்துறையிலிருந்து ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க, நீங்க போய் பாருங்க. ஒரு 10 வரி விளம்பரத்துல 28 தமிழ் எழுத்து பிழை இருக்கு. அதையும் போய் நான் முறையிட்டு இருக்கிறேன் சமூக நலத்துறையில, இன்ன வரைக்கும் திருத்தல. எனவே மாநகராட்சி நிர்வாகம், மாநகர ஆணையர், வணக்கத்துக்குரிய மேயர், வணக்கத்துக்குரிய துணை மேயர் எல்லாருக்கும் தெரியும் நாங்க 2 ஆண்டு காலம் போராடுவது. இனிமேலாவது உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து நல்ல தமிழை, நம் நெல்லை நம் பெருமை என்று இருப்பதை போல் நல்ல தமிழை மிளிரை செய்ய வேண்டும் என்று ஆட்சி தமிழ் புரட்சி கொட்டத்தின் சார்பில் மாநகரத்தை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த கட்டம் நீங்க விரைந்திருந்து பாருங்க. வடிவம் மாறும். தமிழ்நாடு அரசு புரட்சி கவிஞர், தமிழ் தேசிய விடுதலை பாவலர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய 135வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்சி தமிழ் வாரம் என்று அறிவித்திருக்கிறது. வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். தமிழ்நாடு அரசின் மொழிக் கொள்கை என்பது இருமொழிக் கொள்கை. முதன்மொழி தமிழ், 2வது ஆங்கிலம். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை இன்றைக்கு 100 கணக்கில் இது மாதிரி பெட்டி நம்முடைய காவலர்களுக்கு, போக்குவரத்து காவலர்களுக்கு நெல்லை மாநகரம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த இடத்துலையும் தமிழ் இல்லை. ஆட்சி மொழி சட்டம் அப்போ என்னத்துக்கு நம்ம வைத்திருக்கிறோம்? ஆட்சி தமிழ் வாரம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் எதற்காக அறிவித்திருக்கிறாங்க? காவல்துறை என்பது தமிழ்நாடு அரசின் காவல்துறை. இங்க பாருங்க, 100 கணக்கில் நெல்லை மாநகரம் முழுவதும் இந்த பெட்டி வச்சிருக்கிறாங்க. பெட்டி வச்சதை வரவேற்கணும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த பெட்டியில நம்முடைய காவலர்களுக்கு குளிரூட்டி வசதி செய்து கொடுக்கணும். அதாவது ஏசி இணைப்பு கொடுக்கணும். 12-11 மணிக்கு மேல காவலர்கள் எப்படி நின்று வேலை பார்க்க முடியும்? அவர்களும் மனிதர்கள் தானே, மனிதர்களுக்கு தானே இந்த வேலை செய்யறாங்க. ஒன்று தமிழ் புறக்கணிப்பு ஆங்கிலம், 2வது இந்த பெட்டி வந்து எப்படி இந்த வெயிலை தாங்கி நிற்க முடியும்? இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு வேர்த்து விறுவு இருக்குது. இதை எப்படி ஒரு காவலர் வந்து உள்ள உட்காந்து எப்படி இருக்க முடியும்? மேல காலம் வேர்த்து விறுவு. எனவே இதுல குளிரூட்டி வசதி செய்து கொடுக்கணும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாநகர காவல் ஆணையர், அவர் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, சட்டத்துறையாக இருந்தாலும் சரி, உடனடியாக தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ் இதில் எழுதணும். இல்லையானால் இதுல தமிழில் எழுதி ஒட்டுகிற போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். நம்முடைய புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டி எழுப்பிய பெரும் வேந்தர் அருள்மொழி சோழன் என்ற அரசர், அதாவது ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புகழ்பெற்ற, இன்னும் சொல்ல வேண்டுமெனால் உலகத்தின் வியத்தகு அதிசய சின்னங்களில் இது ஒன்றாக வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. தமிழர்களுடைய வலிவின்மையால் இந்த பெருவுடையார் கோவில் என்பது உலக அதிசயங்களில் ஒன்றாக வரவில்லை.
போகட்டும். ஆனால் அந்த கோவிலை கட்டுகிற பொழுது அந்த கோவிலை வரைபடம் வரைந்து வடிவம் அமைத்து மலைப்பகுதியே இல்லாத ஏறக்குறைய ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலைப்பகுதியே இல்லாத இந்த தஞ்சை நகரிலே இவ்வளவு உயரமான கோபுரத்தை கட்டி எழுப்பியவர்கள் எவரும் ஆங்கில வழியில் படித்தவர்கள் அல்ல. ஆனால் தஞ்சை பெருவுடையார் கோவில் உலக புகழ்பெற்ற கோவில், நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த புகழ்பெற்ற கோவிலை கட்டிய நம்முடைய ராஜராஜ சோழருக்கு 1970 வாக்கிலே அன்றைய முதலமைச்சர் மறைந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சிலையை நிறுவினார்கள். என் வாழ்நாளுக்குள் இந்த சிலையை நான் கோவிலுக்குள் நிறுவித்துதான் உயிர் துறப்பேன் என்று இந்த சிலையை திறக்கிற அந்த நாளிலே பேசினார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் சிலையை பெருவுடையார் கோவில் வளாகத்துள் கொண்டு செல்ல முடியும். அதையும் நாம் கடந்து செல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாநகராட்சி நிர்வாகம் இந்த நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழர் சிலைக்கு பின்னாலே நம்ம தஞ்சாவூர் என்று தமிங்கிலத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நேற்றோடு முடிகிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதாவது ஏப்ரல் 29 பாவேந்தர் பாரதிதாசனுடைய 135வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்சி தமிழ் வாரம் என்று ஒரு வார காலம் தமிழ் தொடர்பான எழுத்து போட்டி, பேச்சு போட்டி அல்லது கலை நிகழ்ச்சிகள்லாம் அதற்கென்று தொகை ஒதுக்கி செலவு செய்து நடத்தி முடித்து இருக்கிறோம். ஆனால் நம்ம தஞ்சாவூர் என்கின்ற தமிங்கிலத்தில் இருப்பதை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இதே 5ஆம் தேதி மாநகர ஆணையரையும் மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து இந்த தமிங்கில மொழி தமிழ் ஆட்சி மொழி சட்டத்திற்கும் ஒரு அறிவிப்பு அல்லது பெயர் பலகை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தமிழ் ஆட்சி மொழி சட்ட அரசாணைகளுக்கும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் 2018 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதி பேராணைக்கு எதிரானது. உடனே இதை மாற்றுங்கள். நம் நாடு என்றுதான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் திரைப்படம் நடித்தார்கள். எனவே நம் தஞ்சாவூர் என்று நம்முடைய தாய்மொழியிலே தமிழ் மொழியிலே உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி தனித்தியங்கு தகுதி தமிழுக்கு உண்டு, தமிழை ஞாலத்தை தாய்மொழி பண்டுன்னு பாவேந்தர் எழுதியிருக்கிறார். மாநகராட்சி கட்டடத்திலே மேலே தமிழ் வாழ்கன்னு எழுதியிருக்கிறோம். ஆனா இங்க தமிழகத்தில் எழுதியிருக்கிறோம். எனவே இது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றிவிட்டு நல்ல தமிழ் எழுத வேண்டும் என்று இன்றைக்கும் கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி கொடுத்த மனுவை இன்றைக்கும் நினைவூட்ட மனுவை நம்முடைய மாநகர ஆணையர்கள் அவர்களிடத்திலே அளிக்கிறோம். உடனடியாக தஞ்சாவூர் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையானால் எங்களுடைய போராட்ட வடிவம் மாறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம்.